பெயர் நினைந்திடுவே பிடித்திழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனமிட விட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்குடாய்க அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்போது இந்த வாஷிங் மிஷின் டாக்கு ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கு கிளாரிஃபிகேஷன். பழைய அந்த சன்னியாசிகளுக்கு சாப்பாடு ருச்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பற்றியில். அதில் நான் பேசினது தெளிவாக இல்லைன்னு சில அன்பர்கள் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன சொல்ல வரையல் அப்படின்னு புரியாமல் இன்னமும் குழப்பி பேசுகிற மாதிரி இருக்குன்னு பர்பஸ்ஃபுல்லாகவே நான் அப்படி தான் பேசியிருந்தேன் அந்த வீடியோவில். ஃபார் ரீசன்ஸ் பெஸ்ட் நோன் டு யூ ஆல் அப்படின்னு நான் விட்டுடுறேன். என்ன ரீசன்னா, அதாவது ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னா நான் ரொம்ப மரியாதையாக ஒரு விக்ஞாபனம் பண்ணும்போது நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அது புரிஞ்ச வாழ்க்கை புரியட்டும், புரியலைனாலும் அது ஒன்றும் இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுருங்கோ. அதனால் நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் அப்படி நான் பேசினேன். அஃப்கோர்ஸ் அதில் ஆடியோ சரியாக இல்லைங்கிறது ஒரு ஜென்யூன் இஷ்யூ தான். இந்த மைக்கை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இந்த ப்ராப்ளம் என்னென்னாக்கா, இந்த மைக்கை நான் கனெக்ட் பண்ணாக்க சில டைம் நான் ரெக்கார்ட் ஆகிறது வரமாட்டேங்கிறது. இது என்னோடய கனெக்டர் பி கனெக்டர் லூஸாக இருக்கா, இந்த மைக் சரியாக இதுவாகலையான்னு தெரியல. நான் திருப்பியும் ஐ நீட் டு சேஸ் ஏ ஒயர்லெஸ் மைக். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆனால் இப்போ இந்த வீடியோ மைக்கோடு தான் பேசுகிறேன். ஹோப்ஃபுல்லி ஆடியோ வில் பி கிளியர். ஸோ இதுக்கே பாருங்கள் 1.5 நிமிஷம் ஆச்சு இந்த கிளாரிஃபிகேஷன் சொல்கிறதுக்கே. ஸோ ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போது இந்த வாஷிங் மிஷின் டாக்கில் பார்ப்போம். ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது பல பேருக்கு நம்ம இந்து தர்மத்தில் அந்த டேர்ம் தெரியல வெளியில். ஆனால் அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம். அதுதான் இன்றைக்கி வாஷிங் மிஷின் டாக்கில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது அத்வைத கிரந்தங்கள்லேருந்து இருக்கிறது தான் சொல்ல போகிறேன். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் என்னோடய இன்டர்பிரிட்டேஷன் ஸ்பான்டேனியஸ். எனக்கு இப்போதைக்கு என்ன அந்த மனசில் என்னோடய புரிதல் வருதோ நான் அப்படியே சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் எதுவும் அப்படியே நானாக சுயமாக சிந்திச்சு இது பண்ணது கிடையாது. நம்ம அத்வைத கிரந்தங்கள், யோக வாசிஷ்டம் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிற டெர்மினாலஜி. ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, டோட்டாலிட்டின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் டோட்டாலிட்டினா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோவில் போகிறேன், ஒரு வெயில் அடிக்கிறது, ஒரு சிக்னலில் நான் அப்படி பிக்சர் கொடுக்குறேன் என் மனசுக்கு புரிதலுக்கா. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உள்ளே இருக்கிற பிரின்சிபலை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் ஆட்டோவில் போகிறேன், அங்கே ஒரு சிக்னலில் நிற்கிறது அந்த ஆட்டோ. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, சிக்னலில் நின்றுருக்கும் போது எல்லாம் அப்படியே வெயில் அடிக்கிறதா, சன்ஷேடெல்லாம் இருக்குது. அப்போ யாரோ ஏதோ ஒரு பொருளை விற்க வரா, ஒரு ஃபார்ம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு வருது பார்த்தீங்களா, அது டோட்டாலிட்டிலேருந்து தான் எமர்ஜ் ஆகுது. ஹிரண்ய கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பத்துலேருந்து தான் அந்த ஃபார்ம் எமர்ஜ் ஆகுது. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற ஃபார்மும் டோட்டாலிட்டிலேருந்து தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. சிம்ப்ளி புட், ஹிரண்ய கர்ப்பம் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஜீவாஸ் வித் ஆல் பாடிஸ். இப்போ நான் என்னோடய சரீரம், அந்த கிருஷ்ணா, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இவா அவா, அந்த வேறுபாடே கிடையாது ஹிரண்ய கர்ப்பத்தில். சம் டோட்டாலிட்டி ஆஃப் ஆல் த பாடிஸ் புட் டுகெதர் தான் ஹிரண்ய கர்ப்பம். அப்போ எப்படி ஹிரண்ய கர்ப்பத்தை ஒருத்தன் எப்பவுமே ஹிரண்ய கர்ப்ப வழிபாடு பண்ணுறது தான் ஆக்சுவலாக ஹிரண்ய கர்ப்ப வழிபாடு பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப மிகுமையான புண்ணியங்கள் சேர்ந்து அது அவனுக்கு ரியலைசேஷனே கொடுக்கும். ஹிரண்ய கர்ப்ப வழிபாடுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இப்போது விக்கிரக வழிபாடு, விநாயகர் வேண்டிக்கிறோம், மாரியம்மன் வேண்டிக்கிறோம், சிவன் வேண்டிக்கிறோம், விஷ்ணு வேண்டிக்கிறோம், நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம வேண்டிக்கிறோம் பாருங்கோ. இது எல்லாமே ஹிரண்ய கர்ப்ப வர்ஷிப் தான் கிட்டத்தட்ட. ஸோ ஏன் கிட்டத்தட்டன்னு சொல்கிறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஆனால் சேஃப்லி யூ கேன் அஷ்யூம் நம்ம ஹிரண்ய கர்ப்பத்தை தான் நம்ம வழிபட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஹிரண்ய கர்ப்பம் தெரியாமல் வழிபடுறோம், அவ்வளோதான். டோட்டாலிட்டி, இட் இஸ் ரெப்ரசன்டிங் த டோட்டாலிட்டி, நாட் எனி இண்டிவிஜுவல். ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்த கலவை. இப்போ இந்த நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஹிரண்ய கர்ப்பத்துலேருந்து வர எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபார்ம் தான். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ஹிரண்ய கர்ப்பத்துலேருந்து வர எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபார்ம் தான். ஸோ இந்த டோட்டாலிட்டி தான் ஹிரண்ய கர்ப்பம். ஓகே, ஸோ அந்த டோட்டாலிட்டிலேருந்து தான் நம்ம இப்போ ஆப்ரேட் ஆகிறோம். ஸோ அதுதான் ஹிரண்ய கர்ப்பம். இந்த ஹிரண்ய கர்ப்பா வர்ஷிப் தான் இப்போ நம்ம அப்போ ஹிரண்ய கர்ப்பம் தான் ஈஸ்வரனா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எஸ், கிட்டத்தட்ட எஸ் அப்படியே வச்சுக்கோங்க, குழப்பாமல். ஈஸ்வரன் அப்படிங்கிறத சொல்கிறப்ப அதுதான் ஹிரண்ய கர்ப்பம். ஏன் ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லும்போது நான் அதை சொல்லணும்னு சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு இந்த நினைவு எப்பவுமே இருக்கணும். நீங்கள் இது யூனிவர்ஸில் தனியாக ஆப்ரேட் பண்ணுறதில்ல, சமஷ்டியில் தான் இருக்கே. நீங்கள் இப்போ சமஷ்டி பூனல் போடுறதுங்கிற ஒரு பதம் தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும். மற்றபடி சமஷ்டிங்கிற டேர்மே உபயோகப்படுத்தாமல் போய்ட்டு தான். ஆனால் நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்தணும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா அது அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேசஞ்சர்ஸ், டிரைவர்ஸோடு சேர்ந்து நீங்கள் நம்ம எல்லாருமே ஹிரண்ய கர்ப்பம் தான். ஸோ என்னன்னாக்க ஹிரண்ய கர்ப்பம் என்ன ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னா, இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கல்பனையே ஹிரண்ய கர்ப்பம் தான். ஹிரண்ய கர்ப்பம் தான் ஃபஸ்ட்டு கல்பனை. ஹிரண்ய கர்ப்பனோட தாட்டில் தான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹிரண்ய கர்ப்பனோட தாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.
ஸோ நம்ம வந்து எல்லாருமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹிரண்ய கர்ப்பம் தான். ஸோ அந்த ஹிரண்ய கர்ப்பங்கிறது கோல்டன் எக்குன்னு சொல்கிறது. ஏன் அப்படி கோல்டன் எக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த முதல் சலனத்தில் அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு வந்து அந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆத்மா இருக்குது. அதுலேருந்து இந்த முதல் சலனத்தில் கம் 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 இருட்டு, ஒரே இருட்டு, பிரபஞ்சம், ஸ்பேஸு, டைமு எதுவுமே ஒன்றும் சரியாக ஃபார்ம் ஆகாத ஒரு சமயம் அது. அதனால தான் ஓம்பு, அது கோல்டன் ஓம்பு. கர்ப்பம்னா என்ன, ஓம்பு தானே. ஓம்பில் இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு குழந்தை ஓம்பில் இருக்குது, கருவில் இருக்குனாக்கா ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே இந்த ப்ரெக்னென்சி இதில் அது இருக்குதுன்னு சொல்லுவேலா இல்லைன்னு சொல்லுவேலா, 2 கட்டம் ஸ்டேஜ் இல்லையா, அது ஒரு த்ராப் தானே தெரியுது. இப்போ டாக்டர்ஸ் கூட ஹார்ட் பீட்டுன்னு தானே சொல்கிறா, அந்த பீட் தான் ஹிரண்ய கர்ப்பம். கம் கம். அது யூனிவர்ஸ்க்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தான் இந்த யூனிவர்ஸே ஒரு பெரிய பாடி, அந்த பாடியை வந்து அம்பாள் சம்மந்தன் இருக்கா. அதனால தான் வந்து ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படின்னு, ஜனனி அப்படின்னா என்னென்னா பர்த்து கொடுக்க, ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படின்னு வரும். க்ளீம் கர்ப்பான்னு வரும் நிறையா லலிதா சகஸ்ரநாமத்தில். ஸோ வந்து அந்த ஜனனி அந்த வந்து அந்த அந்த தும் 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 அந்த இருட்டில் வந்து அந்த ஹிரண்ய கர்ப்பன் வந்து இட்ஸ் த்ராபிங்னா என்ன, துடிப்பு. டும் டும். அதுதான் ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்தது. அதனால் நம்ம எல்லாருமே எசென்ஷியலி ஹிரண்ய கர்ப்பம் தான். அதுதான் இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பம் when it resolves itself to go into the unmanifest self, ஆத்மாவா, அதாவது வெளிமுகமாக இல்லாமல் உள்முகமாக போச்சுன்னா அத்தனையும் காலிங்க, சிருஷ்டி எல்லாமே ஒடுங்கி போயிடும். அதனால் இந்த ஹிரண்ய கர்ப்பம் தான் முக்கியம். இந்த ஹிரண்ய கர்ப்பம் கிட்டத்தட்ட ஈஸ்வரன் வச்சு நீங்கள் தாராளமாக வழிபடலாம். நம்ம வழிபடுற ஃபார்ம்ஸ் எல்லாமே ஹிரண்ய கர்ப்ப ஃபார்ம்ஸை தான் வழிபடணும். ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஃபார்ம் கிடையாது. வாட் எவர் ஃபார்ம் யூ அட்ரிபியூட் டு இட், யூ கேன் வர்ஷிப் இன் தட். ஸோ கிட்டத்தட்ட காடு தான். ஏன் நான் கிட்டத்தட்ட காட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம். இப்போல்லாம் நம்ம வந்து யாருமே இந்த சமாதி அனுபவம் அப்படிங்கிறதே நமக்குலாம் தெரியல. நம்ம வந்து வெளிமுகமாக ரொம்ப ஓடின்னு இருக்கிறதுனால அத்வைதத்தில் சமாதின்னு ஒன்று இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நிர்விகல்ப சமாதி. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹிரண்ய கர்ப்பத்தை நான் ஏன் ஹிரண்ய கர்ப்பம் கிட்டத்தட்ட ஈஸ்வரன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னாக்கா, இப்போ வந்து ஒரு ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, அதாவது இந்த லெவலில் ஒரு ராக் இருக்குது. ஓகே, இதான் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது. கீழே வந்து அருவி, அதாவது வந்து தண்ணி எல்லாம் ஓடின்னு இருக்குது. இங்கே ஒரு பாறை இருக்குது, இது ஒரு ஐலாண்டு மாதிரி சும்மா வச்சுக்கோங்களேன் ஒரு இதுவாக. ஸோ இங்கே ஒரு பாறை இருக்குது. அப்புறம் இது ஒரு உடன் பிளாங்க், இது இந்த ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாறை கீழே வந்து நான் இருக்கேன். ஓகே, இப்போ என்னால் 2 கைக்கு நான் 2 வச்சுட்டேன் பாருங்க. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெரியல. இப்போ இந்த இது இருக்குது, இந்த இது வந்து இந்த பாறை அப்படி இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து இந்த ராக் இருக்குது. ஓகே, இந்த ராக் வந்து இது வந்து இது பலகை உடன் பிளாங்க்கு. இதுதான் மேலே இருக்கிற ஐலாண்டு, சமமாக இருக்கிற ராக்கு, கீழே ஒரே தண்ணி. தண்ணியில் தத்தளிக்கிற நம்ம ஜீவன்ஸ் வந்து நம்ம இந்த உடன் பிளாங்க் இருக்கு பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்கு முதல்ல இங்கே தான் ஏறணும். டபக், அப்புறம் ஒரு ஜம்ப், இங்கே டபக், அப்படியே ஒரு ஜம்ப்பு, டபக், ஒரு ஜம்ப்பு. இதுதான் வந்து ஆத்மா அன்மேனிஃபெஸ்ட்டு ஃபுல். இந்த கரெக்ட் ஷோர் மாதிரி இது கரெக்ட் கிட்டத்தட்ட இந்த நம்ம எக்ஸாம்பிளில் இது அதுதான் ஐலாண்ட், இந்த இடம் தான் இது இருக்குது. இது வந்து என்னென்னா பார்டர் லைன். இது வந்து கீழே தண்ணிக்கும் இங்கே தான் சிருஷ்டி, இல்லை அன்மேனிஃபெஸ்ட் ஆத்மாவுக்கும் இது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹிரண்ய கர்ப்பத்தில் அப்படி டபக்குன்னு உட்காரும்போது அப்படி இங்கே அப்படி வந்துட்டு அப்படி போகணும். அப்போ கிட்டத்தட்ட இது ஈஸ்வரன் தான். ஸோ வந்து ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன் எல்லாமே இது பரமாத்மா. ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னாக்கா, இது அத்வைத்தா இதெல்லாம் என்ன ஒத்துக்க மாட்டேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அத்வைத்த சம்பிரதாயத்தில் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்கிறதுல எல்லாம் கிட்ட டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரனுங்கிறது மாயா உபாதி உண்டு அப்படின்பா, இதுக்கு வந்து மாயா உபாதி கிடையாதும்பா. பரமாத்மாவுக்கு நிறைய விஷயம் டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இருக்குது. தைஜசனோட இதுதான் வந்து ஹிரண்ய கர்ப்பம்பா. நான் அதெல்லாத்தையும் உங்களை குழப்பாமல் எசன்ஸை மாத்திரம் சொல்கிறேன். நான் நல்ல கவனிக்கும். இந்த பரமாத்மாவுக்கு இப்படி வந்து போகணும். இப்போ இந்த இதில் வருது தான் அந்த ஃபுல் த்ராபிங்கில் நீங்கள் வந்து ஒரே இருட்டில் டும் 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 டும்னு அந்த துடிப்பு. அதில் கொஞ்ச நேரம் இருக்கும்போது சமாதி. அதில் ரொம்ப நாள் ஒருத்தன் இருந்துட்டான் அப்படின்னாக்க திருப்பி அவன் தண்ணியில் வந்தாலும் அவன் தத்தளிக்க மாட்டான். அவன் ஞானி. அவன் தான் வந்து உலகத்தை கரையேற்றுற மாதிரி உபன்யாசம் பண்ணுவான். முக்கால்வாசி வந்து இதில் அப்படியே இருந்தான் அப்படின்னாக்க இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் இங்கே விட்டுட்டுனா சரீரம் போயிடும், அன்மேனிஃபெஸ்டாக ஆகிடும், சரீரம் போயிடும். இதில் இந்த ஹிரண்ய கர்ப்பத்துக்குள்ளே போயிட்டாக்க என்ன ப்ராப்ளம்னா, லெவலேஸாக அது இழுக்கும்போது இந்த உடன் பிளாங்க்கு பக்கத்தில் போகும்போதே கூட எஃபெக்ட் இருக்கும். நம்மலாம் சமாதின்னு சொல்கிறதே இந்த பக்கத்தில் போகும்போதே ஒரே விண்டு சத்தமாக இருக்கும். பக்கத்தில் போகும்போதே உங்களுக்கு இதை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சமாதி அனுபவத்தை குருநாதா கிருப்பையில் பெற போகிறவாளுக்கும் பெற்றவாளுக்கும் தான் தெரியும். ஏன்னா அதர்வைஸ் நோபடி கேன் எக்ஸ்பிளைன் இட். அதனால் நீங்கள் தண்ணி சிருஷ்டிலேருந்து இந்த ஹிரண்ய கர்ப்பம் ஒர்ஷிப்பை பண்ணி இதில் ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு அப்படி நீங்கள் உட்காந்துலாம் ஸ்ப்ரிங்கில் தூக்கி அடிச்சு
இங்கே இங்கே வந்து விட்டுடும். ஸோ இதுலேயே ரொம்ப நாள் உட்காந்துருக்கும்போது தான் இது தூக்கி அடிக்கும். இங்கே இல்லைனாலுமே இதுலேயே நீங்கள் ரொம்ப நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஏன் கிட்டத்தட்டன்னு சொன்னேன்னா திருப்பியும் கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கீழே போய் தத்தளிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுலேயே உழுந்து 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 அன்மேனிஃபெஸ்டாகவும் போய் அதுக்கப்புறமும் திருப்பியும் ஹிரண்யகர்ப்பத்துக்கு திருப்பியும் வந்து இங்கே அப்புறம் சிருஷ்டிக்கு வரவன் தான் ஃபுல் ஞானி, அந்த ஃபுல் ரிவிஷன். ஏன்னா அந்த ஞானி வந்து கிரியேஷனே இல்லை அப்படிங்கிற அந்த அஜதா அன்மேனிஃபெஸ்டையும் பரிபூர்ணமாக உணர்ந்தவன். இதில் இருக்கிறவன் வந்து என்டையர் காஸ்மோஸாகவும் உணர்ந்துவேன். 2 பேருக்கு ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். நம்மளோட கண்ணுக்கு 2 பேருமே ஒன்று தான். ஆனால் இது வந்து டெம்பரரி. இதில் வந்து ஆனால் இதுதான் பேஸ். இது வழியாக தான் இங்கே போக முடியும். அன்மேனிஃபெஸ்ட் ஆத்மான்னு நம்ம உணர முடியும். அதனால் இந்த கர்ப்பஸ்தம் க்ஷேமவீதம் விபாபசோஹோ அனந்த புண்ணியபலதம் அப்படின்னு வாத்தியார் ஒவ்வொரு இதில் சொல்லுவார். ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னா என்னென்னா அந்த இதில் வந்து ரொம்ப நாள் நம்ம உட்காந்துருக்கிறது. ஸோ வந்து பிருஹதாரண்யக உபநிஷத்தில் ஹிரண்ய கர்ப்ப வழிபாடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேதத்தில் சூக்ஷ்மமாக தான் சொல்லுவாள். ஸோ வந்து ஹிரண்ய கர்ப்பம்னா கிட்டத்தட்ட வந்து அதாவது இட்ஸ் த அல்டிமேட் கிரியேட்டர், அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் அ மேனிஃபெஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்கள் தண்ணியும் இல்லை, அது தத்தளிக்கல, சம்சார சாகரெல்லாம் ஒன்றும் வரலை, அன்மேனிஃபெஸ்ட்டும் கிடையாது. அந்த துடிப்பு மாத்திரம் இருக்கிறது தான் ஹிரண்ய கர்ப்பம், இந்த பிளாங்க், இந்த உடன் பிளாங்க். ஸோ வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக இன்றைக்கி நான் ஹிரண்ய கர்ப்பத்தை சொல்லிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணணும்? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம், என்ன பண்ணணும்னா இனிமேல் நீங்கள் ஒரு ஆட்டோவில் போகும்போதோ, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போதோ, நீங்கள் எந்த ஃபார்ம்ஸை பார்த்தாலும் நீங்கள் ஹிரண்ய கர்ப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரெயினில் எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் போய் ஒடுங்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காரண சரீரம், கேஷுவல் பாடி. அதுவும் வந்து நீங்கள் ஹிரண்ய கர்ப்பன்ட்டு தான் ஒடுங்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குழப்பிக்காதீங்க. நான் காரண சரீரத்துக்குலாம் வரேன், இன்னொரு விதமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தூங்கும்போது ஒடுங்குற இடம் அப்படின்னு பார்த்தா சம் டோட்டாலிட்டியில் தான் போய் ஒடுங்குறேன். எழுந்திருக்கும் போது அங்கேயும் தான் எழுந்திருக்கிறேன், எல்லா காரியமும் அங்கேயும் தான் பண்ணுறேன். அப்போ அது உங்களுக்கு தான் சப்ஸ்ட்ரேட்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து பிரம்மம், சக்தியோட கூடிய ஒரு பிரம்மம் அது. அதனால் வந்து ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஹிரண்ய கர்ப்பம் அது அப்படியே இட் வில் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் எவ்ரிவேர். இட்ஸ் பியூட்டி. ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது யாருக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் சொந்தம். ஒருத்தருக்கு நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல், இட் இஸ் ஃபார் த காஸ்மோஸ். அதனால் நீங்கள் போய் அதில் வந்து சொந்தம் கொண்டாடலாம். ஏன்னா இட் இஸ் பை விச் ஐம் ஸ்பீக்கிங், அவ்வளோதான் சிம்பிளாக. இப்போ என்னோடய கண் பார்க்கறது பாருங்கள், இந்த பார்க்குறதுக்கு இந்த சைத்தன்ய சக்தியை கொடுக்கறது ஹிரண்ய கர்ப்பம் தான். ஸோ வந்து நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு அந்த மூளையிலேருந்து இந்த கேட்டு இந்த சவுண்டும் துவலிக்கிறது பாருங்கள் உங்களுக்கு உள்ள அந்த பிரெயினில், அது வந்து ஹிரண்ய கர்ப்பம் தான். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹிரண்ய கர்ப்பம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து வாஷிங் மிஷின் டாக். பெயர் நினைந்திடவே பிடித்தெழுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா, பெய்த்தனம் விடவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா, பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்குடாய்க்க அருணாச்சலா, பொடியால் மைக்கின் போதத்தை பறித்துன் கோலத்தை காட்டினே அருணாச்சலா, போக்கும் மரமுமில் பொதுவெளி இனிதருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.